துதிக்கிற எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உடையவரே, நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம். வானோர் புதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவையும் முடங்க வைக்கிற நாமத்தை உடையவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லமையில் பெரியவரே, பராக்கிரமத்தில் பெரியவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் கிருபை என்றும் உள்ளதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆளுகை செய்கிறவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உங்கள் கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலி செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். பேர் சொல்லி அழைக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவிளை இருக்கிறவிளை போர் அழைக்கும் தேவனே ஸ்தோத்திரம். பொய்யாத தேவனே ஸ்தோத்திரம். தம்மை மறைத்து கொண்டிருக்கும் தேவனே ஸ்தோத்திரம். எம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனே ஸ்தோத்திரம். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து பிரகாசிக்கும் தேவனே ஸ்தோத்திரம். தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பும் தேவனே ஸ்தோத்திரம். தலைமுறை தலைமுறையாய் ராஜரீகம் பண்ணும் தேவனே ஸ்தோத்திரம். சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம். சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனே ஸ்தோத்திரம். ஆதி முதலாய் வீற்றிருக்கும் தேவனே ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம். சமாதான கர்த்தரே ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே ஸ்தோத்திரம். பரியாரியாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். உன்னதமான கர்த்தரே ஸ்தோத்திரம். பரிசுத்தராகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். நீதியுள்ள கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்கள் நித்திய வெளிச்சமான கர்த்தரே ஸ்தோத்திரம். மாம்சமான யாவருக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். எனக்கு துணை செய்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். என்னை நியாயம் விசாரிக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன் செல்லும் எங்கள் தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆவியாயிருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவரே, மிகவும் துதிக்கப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் மாறாதவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் உத்தமரே ஸ்தோத்திரம். சத்தியபரனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள கர்த்தரே ஸ்தோத்திரம். வானத்துக்கு தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, சர்வலோகத்திற்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம் ஆகவே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ராஜாவே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, மகிமையின் ராஜாவே ஸ்தோத்திரம். மகத்துவமான ராஜாவே ஸ்தோத்திரம். மகாராஜாவே ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களின் ராஜாவே ஸ்தோத்திரம். சாலேமின் ராஜாவே ஸ்தோத்திரம். நீதியின் ராஜாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தை மகிமைப்படுத்துவோமாக. சிறு பெண்ணே எழுந்திரு என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். சீமோனுடைய மாமியை ஜுரத்திலிருந்து தூக்கின இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். தம் வஸ்திரத்தை தொடும்போது விடுதலை கிடைக்கச் செய்த இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை பேச வைத்த இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். வானத்தை சிங்காசனமாய் உடைய இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். பூமியை பாதபடியாய் கொண்ட இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். சத்துருக்களை சிநேகியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்ற
இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். பூரண சற்குணராய் இருப்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். அந்தரங்கத்தை பார்க்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். விடியரங்கமாய் பலனளிக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். தீமை நின்று எங்களை ரட்சிக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். எங்கள் தப்பிதங்களை மன்னித்த இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். எங்கள் தேவைகளை அறிந்த இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். கன்மலையின் மேல் நிறுத்துகிற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். பாவங்களை மன்னித்த இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். இருதயத்தின் நினைவுகளை அறிகிற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். எச்சரிக்கையாயிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். ஜாக்கிரதையாய் இருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். காத்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். ஆவியிலே அனலாயிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். சாந்தமுள்ள இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். தயவுள்ள இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். மனதுருகின இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். தீர்க்கதரிசியான இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். ஸ்தோத்திரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். வல்லமையாய் வருகிற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். மிகுந்த மகிமையோடு வரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். சமீபமாய் வாசலருகே வரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். மகிமை பொருந்தியவராய் வரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். வானத்தின் மேகங்கள் மேல் வரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். கர்த்தரின் நாமத்தினால் வரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். வல்லமையின் தூதரோடு வரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். வானத்திலிருந்து வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். ஆச்சரியப்படத்தக்கவராய் வரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். நித்தியானந்தமுள்ள இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். மேகங்களுடனே வரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய குற்றமற்ற ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய உன்னதமான ரத்தத்தை தொழுதுகிறோம். ரத்தத்தில் இருக்கிற வல்லமைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து கொண்டு அல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரத்தத்தில் இருக்கிற வல்லமைக்காய் அதிகாரங்களுக்காய் ஸ்தோத்திரம். இரத்தத்தை கொண்டு இந்த நாளில் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணையாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணையாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம்
என் மேலே நெருங்காது சாத்தான் நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான் பாசமாய் சிலுவாய் பலியானார் பாவத்தை வென்று விட்டார் பாசமாய் சிலுவாய் பலியானார் பாவத்தை வென்று விட்டார் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அடையாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அடையாது எந்த தீங்கும் இம்மட்டும் உதவி எபினேசரே இனியும் காத்திடுவார் இம்மட்டும் உதவி எபினேசரே இனியும் காத்திடுவார் உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே இந்த உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அடையாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அடையாது எந்த தீங்கும் தீண்டாது தேவனே மொழியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே தேவனே மொழியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே அவரே என் வாழ்வின் பலனான யாருக்கு பயப்படுவே அவரே என் வாழ்வின் பலனான யாருக்கு பயப்படுவே இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அடையாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அடையாது எந்த தீங்கும் தாய்தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னே தாய்தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னே ஆயனை போல அபிஷேகம் செய்யேந்து என்னை ஆயனை போல நடத்துகிறேன் அபிஷேகம் செய்யேந்து இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அடையாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அடையாது எந்த தீங்கும்
தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென், ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று வேத வசனத்தை சொல்லுவோமாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 சமாதானத்தை உண்டாக்கும் ரத்தம். கொலோசியர் 1:20 நீதிமான்களாய் மாற்றுகிற ரத்தம். ரோமர் 5:9 நித்திய ஜீவனை கொடுக்கிற ரத்தம். யோவான் 6:54 நன்மையான விலை பேசுகிற ரத்தம். எபிரேயர் 12:24 எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினால மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியமாக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். வெளிப்படுத்தல் 5:9-10 இத்தனை குணாதிசயோட விலையேறப்பட்ட குற்றமில்லாத மாசற்ற பரிசுத்த ரத்தத்தை கரத்தில் எடுத்து என் தலையின் மேலே ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் போர்வையாய் மூடுகிற பிள்ளைகள் மேலே, வீட்டின் மேலே, உடைமைகள் மேலே, இந்த இணைப்பில் வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆமென். இந்த நாளில் நம்முடைய ரத்தத்தை போர்வையாய் மூடுகிறோம். இந்த இடத்தை இரத்த போர்வையால் மூடுகிறோம். ஆமென். இரத்த மேகம் இந்த பட்டணத்தை ஆண்டு கொள்வதாக. எல்லா அந்தகார வல்லமைகளும் இரத்தத்தால் அழிக்கப்படுவதாக, இரத்தத்தால் நிர்மலமாக்கப்படுவதாக, இரத்தத்தால் அது நிர்மலமாக்கப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தாவே கிரியை செய்வீராக. ஆமென், ஹல்லேலூயா. சோத்ரம், சோத்ரம். நமக்காய் ஜெபிப்போம். தேவன் நம்மை தகுதிப்படுத்த முடியாது. இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய ஜெபங்கள் விருதாவாய் போய்விடாதபடிக்கு தேவன் நம்மை தகுதிபடியாக 1 யோவான் 1:7 ஜெபிப்போமாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி எங்கள் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால எங்கள் பேச்சு, எங்களுடைய சிந்தனை, என்னுடைய நினைவுகள், எண்ணங்கள், யோசனைகள், என்னுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட உம்முடைய இரத்தத்தினால எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய இரத்தத்தினால் நான் உங்களை பரிசுத்தமாக்கிற கர்த்தர் என்று சொன்னீரே. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. வருஷம் உங்கள் முன்னாடி நிற்க எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. யாத்ரா 34:9 கர்த்தாவே சோதரை எங்களை தகுதிப்படுத்த நீரோ எங்கள் அக்கிரமத்தை எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்வீராக. வேத வசனத்தின்படி நீரோ எங்கள் அக்கிரமத்தை எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்வீராக. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வேத வசனத்தின்படி எங்களை தகுதிப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தாவே இந்த நாளிலும் தானியேல் 9:18 கர்த்தாவே இந்த நாளில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் எங்கள் நீதியிலே அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்த வருகிறோம் ஐயா. இதனாலே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பலத்தில் அல்ல, எங்கள் ஞானத்தில் அல்ல, எங்களுடைய திறமையில் அல்லப்பா, உங்கள் கிருபையை நம்பி நிற்கிறோம் ஐயா. நாங்கள் எங்கள் நீதியிலே அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கத்தையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்த வருகிறோம் ஐயா. ஏற்றுக்கொள்வீராக, அதை அங்கீகரிப்பீராக. அது ஜெபந்த நாள் இந்த வேத வசனத்தின்படி அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை அதிகாரப்படுத்தும்படியாக ஜெபிப்போமாக. லூக்கா 10:19 வசனத்தின்படி வசனங்களை சொல்லி நல்ல அறிக்கை பண்ணி இதோ சர்ப்பங்களையும் தேளுகளையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த வேத வசனத்தினை அதிகாரப்படுத்துவீராக. இதோ சர்ப்பங்களையும் தேளுகளையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது.
சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி இந்த நாளிலே எங்களை எந்த அந்தகாரமும் எந்த பொல்லாத வல்லமையிலும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு அவை காத்து கொள்வீராக, அதிகாரப்படுத்துவீராக. அவைகளை மேற்கொள்ள முடியாது எங்களை அதிகாரப்படுத்துவீராக, அதிகாரப்படுத்துவீராக, அதிகாரப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. தேவனே எங்களை அதிகாரப்படுத்தும். ஆமே. கர்த்தர் கிரியை செய்வீராக, அதிகாரப்படுத்துவீராக. ஆமே. 2 கொரிந்தியர் 10:4 எங்களை அதிகாரப்படுத்துவீர, அபிஷேகம் பண்ணுவீராக. ஆமே. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவிழாயிராமல் அரண்களை நிர்மலமாக்கிறதுக்கு தேவ பலமுள்ளவிழாக இருக்கிறது. ஆமேன். அந்த வேத வசனத்தின்படி எங்களை அதிகாரப்படுத்தும். அது எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவிழாயிராமல் அரண்களை நிர்மலமாக்கிற, அரண்களை நிர்மலமாக்கிற ஒரு தேவ பலம். ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல வாய் விட்டு எல்லாரும் வசனத்தை சொல்லி ஆண்டவரே. ஆமேன். அரண்களை நிர்மலமாக்கிற ஒரு தேவ பலத்தால எல்லாரையும் நிரப்புவீராய். ஆமேன். ஹல்லேலூயா. ஏசாயா 41:15 எங்களை அதிகாரப்படுத்துவீராக. இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்கிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றிகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவாய். சொல்லப்பட்ட வசனத்தின்படி என்னை அதிகாரப்படுத்தும், சபையை அதிகாரப்படுத்தும், விசுவாச பிள்ளைகளை அதிகாரப்படுத்தும். இந்த இணைப்பில் வந்து ஜெபிக்கிற எல்லாரையும் அதிகாரப்படுத்துவீராக, 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 அதிகாரப்படுத்துவீராக. ஆமென். ஹல்லேலூயா. எங்களை அதிகாரப்படுத்துங்கப்பா. ஆமென். உபாகம் 11:25 எங்களை அதிகாரப்படுத்தும். ஆமென். உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை, உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. உபாகம் 11:25. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் முன் ஒருவர் எதிர்த்து நிற்பதில்லை, உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வர பண்ணுவார். ஆமென். இந்த வேத வசனத்தினுடைய அதிகாரப்படுத்தும். எங்க முன்னாடி ஒருவனு நிற்காதபடிக்கு ஒரு பயத்தையும் கெடியும் உண்டாக்குகிறார். இந்த ராத்திரி வேளையில் ஒரு பயமும் கெடியும் சத்துருக்களுக்கு உண்டாவதாக இந்த வேத வசனத்தினுடைய அதிகாரப்படுத்துங்கப்பா, அதிகாரப்படுத்துவீராக. இந்த வேத வசனத்தினுடைய அதிகாரப்படுத்தும். ஆமென். உபாகம் எரேமியா 51:20 எங்களை அதிகாரப்படுத்துவீராக. ஆமென். ஹல்லேலூயா. நீ எனக்கு தண்டாயுதம் அஸ்திராயுதமானவன், நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், நான் உன்னை கொண்டு ஆமென் ராஜ்யங்களை அழிப்பேன். இந்த வேத வசனத்தின்படி என்னை அதிகாரப்படுத்துங்கப்பா, அதிகாரப்படுத்துவீராக, அதிகாரப்படுத்துவீராக, அதிகாரப்படுத்துவீர். எல்லாரும் சொல்லிச்சோம். ஆமென். அதிகாரப்படுத்துவீராக. ஆமென். 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 அதிகாரப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. தேவனே, இந்த வேத வசனங்கள் எங்களை அதிகாரப்படுத்துவீராக. ஆமென். சங்கீதம் 92:10 எங்களை அதிகாரப்படுத்துவீராக. சோதரம் அதிகாரப்படுத்துவீராக. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிற இந்த புது எண்ணெய் எங்களை அபிஷேகம் பண்ணட்டும். இந்த கால வேளையில நீ தந்திருக்க இந்த புதிய நாளில புது எண்ணெயால் எங்களை அபிஷேகம் பண்ண. இந்த கால வேளையில புதிய எண்ணெயால் எங்களை அபிஷேகம் பண்ணுவதாக, புது எண்ணெயால் எங்களை அபிஷேகம் பண்ணோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை நீர் அதிகாரப்படுத்துகிறீர்கள். சோதரம் 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 தகப்பனே, இந்த வேத வசன கிரியை செய்கிறீர்கள். உமக்கு சோதரம் 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 சோதரம். நமக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா தகவலை பிடிக்காச்சு. 1 யோவான் 3:8 எல்லா பிசாசுடைய கிரியை அழிக்க முடிக்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்ற வசனத்தின்படி எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பிசாசுடைய கிரியை, சோம்பல், அசதி, தூக்கம், மயக்கம், பலவீனத்தை உண்டாக்கும்படியாக செயல்படுகிற எல்லா ஆவிகளை ஆமென் ஆமென் அதோடைய கிரியைகள் அழியட்டும். எல்லா சோர்வின் ஆவி, எல்லா கனநித்திரையின் ஆவி,
சோம்பலாவி நிர்விசார ஆவிகள் ஒன்றியங்களை தாக்காதபடிக்கு அட வல்லமையில் அழிக்கப்படுவதா, அவருடைய கிரியில் அழிக்கப்படுவதா, அவருடைய கிரியில் அழிக்கப்படுவதா, அவருடைய கிரியில் அழிக்கப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 54:17 வசனத்தின்படி ஆமென். இந்த ராத்திரியோட இந்த ஜெபத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி இந்த ஜெபத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி எனக்கு விரோதமாய், இந்த சபைக்கு விரோதமாய், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய், எங்களோடு இணைந்து ஆங்காங்கே இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி அது வாய்க்காமல் போவதா, அது வாய்க்காமல் போவதா, இயேசுவின் நாமத்தினால அது வாய்க்காமல் போதா. ஆமென். தேவனே கிரியை செய்வீராக. இந்த வேத வசனங்களின்படி நீ கிரியை செய்வீராக. சோதரம். கர்த்தர் கிரியை செய்கிறதுக்காய் சோதரம், 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 சோதரம். தொடர்ந்து தேவன் நாளில் நம்ம ஹல்லேலூயா ஜெபிக்க வேண்டி குறிப்பிட கர்த்தர் தரும்படியாக கேட்போமா? எங்களை ஜெபிக்க கொண்டு வந்தவர், எங்களை ஜெபிக்க வைங்கப்பா. ஜெபிப்பதற்கான குறிப்பையும் தாங்க. நாங்கள் வல்லமையாக ஜெபிக்கணும், ஒரு மனதோடு ஜெபிக்கணும், அதிகாரத்தோடு ஜெபிக்கணும். எங்களை நீர் அதிகாரப்படுத்தி பலப்படுத்தி இந்த நாளில் கிரியை செய்வீராக. தகப்பனே கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. தகப்பனே நீ கிரியை செய்றதுக்காய் ஜாமே சோத்ரம், 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 சோத்ரம். இந்த நாளில் முதலாவது தேசத்தை பூமியை கெடுக்கிற பொல்லாத அந்தகார பலசற்ப கிரியில் அழிக்கப்பட ஜெபமாக ஏசாயா 27:1 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தை கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தினால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொண்டு போடுவார். இந்த வேத வசனத்தின்படி இந்நாளிலே எங்களுக்கு விரோதமாய் ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற, ஜனங்களை மோசம் போக்குற அந்த பொல்லாத வலு சர்ப்ப ஆவிகள் ஆமே ஜனங்களுக்கு நடுவில் கிரியை செய்யாதபடி இந்த வேத வசனத்தின்படி ஆமே அந்த வல்லமை செயலற்று போக முடியாது. அதே ஹல்லேலூயா. சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொண்டு போடுவார், கொண்டு போடுவார் என்ற வார்த்தையின்படி ஆமே அது கொண்டு போடப்படுவதாய் இந்த வேத வசனத்தை ஆவியாய், ஜீவனாய், வல்லமையாய், அக்கினியாய் அனுப்புகிறோம். அப்படியே கிரியை செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா. கிரியை செய்யும். ஆமென். எரேமியா 51:25 ஆமே அதில் வல்லமெல்லாம் முடக்கப்படுவதாக. பூமியெல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாய் வந்து என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை கண்மலிருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். இந்த வேத வசனத்தின்படி கிரியை செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தை ஆவியாய் இருக்கிறது, ஜீவனாய் இருக்கிறது, வல்லமையாய் இருக்கிறது, அக்கினியாய் இருக்கிறது, சம்மட்டியாய் இருக்கிறது. அனுப்பினால் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு அனுப்பின காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துங்கப்பா, இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும். பூமியெல்லாம் கெடுக்கிற அந்த கேடான பர்வதம் ஆமென் அது எரிந்து போன பர்வதம் ஆக்குங்கப்பா. அதை எரிஞ்சு போன பர்வதமாக்கி போடுவீராய். வேத வசனத்துடைய வல்லமையெல்லாம் முடக்கப்படுவதாய். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே கிரியை செய்வீராய். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே கிரியை செய்றதுக்காய் ஸ்தோத்திரம். எரேமியா 28:18 கர்த்தாவே கிரியை செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா. கிரியை செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்றதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். எசேக்கியேல் 28:18 கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே உன்னை குழியிலே வெள்ளத் தள்ளுவார்கள், நீ சமுத்திரங்களின் நடுவே குலையுண்டு சாகிறதை போல சாவா என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி
அதை அப்படியே நிறைவேற்றுவீராய். இந்த நிறைவேற்றுவீராய், அப்படியே நிறைவேறட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஓ எசேக்கியேல் 28:18. ஆமென். ஹல்லேலூயா. கிரியை செய்வீராக. ஆமென். அப்படியே கிரியை செய்யும். 18. ஹல்லேலூயா. உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன்னடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி அது சாம்பலாக்கப்படுவதால் அது வல்லமெல்லாம் சாம்பலாக்கப்படுவதால் அது வலுசற்பாவுடைய கிரீடெல்லாம் சாம்பலாக்கப்படுவதாக 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 சாம்பலாக்கி போடுவீராக. அதை சாம்பலாக்கி போடுவீராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா 14:24-27 வசனத்தின்படி ஆமென். தேவனே கிரியை செய்வீராக. அந்த அசீரியனை முறிப்பீராக. ஆமென். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று சேனையின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலையின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். சேனையின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது. யார் அதை திருப்புவான்? சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி ஆமென். ஹல்லேலூயா. வேத வசனத்தை ஆவியா ஜீவனாய் அந்த அசீரியனை என் தேசத்திலே முறித்து போடுவேன் என்று சொன்னீரே, அந்த அசீரியனை முறித்து போடுவீராய். அதை முறித்து போடுவீராய். முறித்து போடுவீராய். அந்த அசீரியனை முறித்து போடுவீராய். ஆமென். எசேக்கியேல் 21:31-32 படி கிரியை செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 21:31-32 படி அவன் என் சினத்தை உன்மேல் ஊற்றுவேன், என் மூர்க்கத்தின் அக்கினியை உன்மேல் ஊதுவேன், நீ அக்கினிக்கு இரையாவாய். ஆமா, என் சினத்தை உன்மேல் ஊற்றுவேன், என் மூர்க்கத்தின் அக்கினியை உன்மேல் ஊதுவேன், நீ அக்கினிக்கு இரையாவாய். என் சினத்தை உன்மேல் ஊற்றுவேன், என் மூர்க்கத்தின் அக்கினியை உன்மேல் ஊதுவேன், நீ அக்கினிக்கு இரையாவாய், நீ அக்கினிக்கு இரையாவாய், நீ அக்கினிக்கு இரையாவாய். ஆமா, இந்த வேத வசனத்தை ஆவியா ஜீவனாய் வல்லமை அக்கினியாய் அனுப்புகிறோம். அப்படியே ஜனங்களை மோசம் போக்கிற அந்த பொல்லாத வலு சர்ப்பத்துடைய கிரியடலாம். ஆமே, உங்க சினத்தை ஊற்றுங்க, உங்க மூர்க்கத்தின் அக்கினியை ஊதுங்க. அது அக்கினிக்கு இரையாக்கப்படுவதாக, அது அக்கினிக்கு இரையாக்கப்படுவதாக, அது அக்கினிக்கு இரையாக்கப்படுவதாக. அந்த வலு சர்ப்பத்துடைய கிரியெல்லாம் அக்கினிக்கு இரையாக்கப்படட்டும். ஆமே, ஹல்லேலூயா. எத்தாவே ஹல்லேலூயா. கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. ஒரு அனந்தர கபால பௌஷால பௌத்திரியா ரிக்கமான ரந்தர சபல பௌத்திரியா. கத்த கிரியை செய்கிறதுக்காய் சோதரம். ஆமாம், அதோடைய வல்லமையெல்லாம் முடியாலும் முடிவுடையவருக்காய் சோதரம். ஆமே, தானியேல் 11:45 படி கிரியை செய்வீராக. ஆமே, நாளலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான். ஆமா, அவனுக்கு ஒருவனை ஒத்தாசை பண்ண விடாதீங்க ஆண்டவரை. அவனை முடிவடைய பண்ணுவீராய். ஆமென். ஹல்லேலூயா. ஆபகுக்கு 3:14 படி ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆபகுக்கு 3:14 படி நீர் அவனுடைய ஈட்டியினால அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி அது கிராமங்கள்ல எல்லையில் இராதபடி உருவ குத்தப்படுவதாக, உருவ குத்தப்படுவதாக, உருவ குத்தப்படுவதாக. வேதவசனத்தை ஆவியா ஜீவனாய் வல்லமை அக்கினியாய் அனுப்புகிறோம். அப்படியே கிரியை செய்வீராய், கிரியை செய்வீராய், கிரியை செய்வீராய். ஆதியாகமம் 3:15 படி ஆமே, தேவனே கிரியை செய்யும், அவர் உன் ஹல்லேலூயா தலையை நசுக்குவார். ஆதியாகமம் 3:15 படி அவர் உன் தலையை நசுக்குவார். சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி அதை நசுக்கி போடுவீராய். அது ஜனங்களுக்குள்ள கிரியை செய்யாதபடி அது நசுக்கப்படுவதாக, நசுக்கப்படுவதாக, அது நசுக்கப்படுவதாக. ஆமென். தேவனே நீ கிரியை செய்றதுக்காய் சோதரம், சோதரம்.
சோதராம் 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 சோதராம். தகப்பனே, நீ கிரியை செய்கிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோதராம் சோதராம். வான மண்டலங்களுக்காக ஜெபனோமாக. ஏசாயா 14 ஆமென் அல்லேலூயா. ஏசாயா 34:4-5 வசனத்தின்படி ஜெபனோமாக. ஆமென். ஆண்டவரே, வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து அவிழின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போல, அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போல உதிர்ந்து விழும். வானங்களின் பட்டயம் வெறிகொண்டது, அது நியாயம் செய்ய இறங்கும். சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி எத்தாவே இந்த வேத வசனத்தை உறுதிப்படுத்துங்கப்பா. ஆமே. வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போல, அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போல உதிர்ந்து விழும். வானங்களின் பட்டயம் வெறிகொண்டது, அது நியாயம் செய்ய இறங்கும். இந்த வேத வசனத்தை ஆவியா ஜீவனாக்கினியாய் அனுப்புகிறோம். அப்படியே நிறைவேறட்டும். இந்த வேத வசனத்தை உறுதிப்படுத்தும். இந்த வேத வசனத்தை உறுதிப்படுத்துங்கப்பா. இந்த வேத வசனத்தை உறுதிப்படுத்துங்கப்பா. ஆமாம். வான மண்டலங்களுக்கு கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் வான மண்டலங்களுக்கு வட்டமிட்டு எல்லா வான மண்டலங்களையும் கிரியை செய்கிற எல்லா அந்தகாரங்கள் எத்தாவே அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போல, திராட்சை செடி நிலைகள் உதிர்கிறது போல உதிர்ந்து விழும். வானங்களில் என் பட்டயம் வெறிகொண்டது, அது நியாயம் செய்ய இறங்கும். அந்த வேத வசனத்தை உறுதிப்படுத்துங்கப்பா. இப்பவே வான மண்டலங்களில் ஒரு வெடிப்பு உண்டாவதாக, அந்த காரத்துக்கு ஒரு முடிவு உண்டாவதாக. ஆமென் அல்லேலூயா. வானத்திலே அல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தல் 12:7-8 வசனத்தின்படி ஆண்பே யுத்தம் செய்வீராக, வானத்திலே யுத்தம் செய்வதாக. ஆமே. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பம் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாம போயிட்டு, அது இருந்த இடம் காணப்படாம போயிட்டு, அது இருந்த இடம் காணப்படாம போயிட்டு. இயேசுவின் நாமத்தினால அது இருந்த இடம் காணப்படாமல் போதா. வான மண்டலங்களில் ஒரு மாற்றம் உண்டாவதாக, வான மண்டலங்களில் ஒரு வெளிச்சம் உண்டாவதாக. வான மண்டலம் இருக்கிற அந்தகாரம் அழியட்டு. இயேசுவின் நாமத்தினால வான மண்டலங்களில் ஒரு வெளிச்சம் உண்டாவதாக, உண்டாவதாக. வான மண்டலம் எங்க பட்டணத்துக்கு மேலாக, கிராமங்களுக்கு மேலாக ஒரு வெளிச்சம் உண்டாவதாக. ஆமே. கர்த்தாவே, கிரியை செய்வீராக. வானத்திலே நீர் கிரியை செய்வீராக. அத்த கிரியை செய்கிறதுக்காய் நமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆம். எரேமியா 10:11 ஜெபிப்போம். ஆமா. எரேமியா 10:11 வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வம் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போவோம். எரேமியா 10:11 வசனத்தை ஆவியா ஜீவனாய் அக்கினியாய் அனுப்புகிறோம். ஒரு எழுத்து கூட விடாதபடிக்கு அப்படியே நிறைவேற்றுவீராக, நிறைவேற்றுவீராக. எரேமியா 10:5 ஆண்டவரே கிரியை செய்வீராக. ஆமே. நல்ல அவைகள் தீமை செய்யவும் கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. அது சக்தி இல்லாமல் போவதாக. இயேசுவின் நாமத்தினால அது சக்தியற்று போவதாக. ஒன்று கூட செயல்படாதபடிக்கு சக்தியற்று போவதாக. தீமையை செய்யக்கூடாது, நன்மை செய்வதற்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வேத வசனத்தின்படி அது சக்தியற்று போவதாக. ஆம். இயேசுவின் நாமத்தினால அந்த பாகாலுடைய வல்லமைகள். ஆமே. எரேமியா 48:35. ஆமே. அல்லேலூயா. கர்த்தா, பாகால் மேடைகளில் பலியிடுகிறவனே, தன் தேவனுக்கு தூபம் காட்டுகிறவனே ஓய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் சொல்ல, ஆண்டவரே, மேடைகளில் பலியிடுகிறவனே, தன் தேவனுக்கு தூபம் காட்டுகிறவனே ஓய பண்ணுவேன், ஓய பண்ணுவேன், ஓய பண்ணுவேன், ஓய பண்ணுவேன், ஓய பண்ணுவேன். ஆமேன். மேடைகளில் பலியிடுற தன் தேவனுக்கு தூபம் காட்டுற அத்தனை பேரும் ஓய பண்ணுவீரா, ஓய பண்ணுவீரா. எல்லாம் ஓஞ்சி போட்டு
இயேசுவின் நாமத்தினால அதை எங்க பட்டணத்துல கிராமங்களை உறுதிப்படுத்துங்கப்பா. எங்க கண்கள் காண முடியாது, எங்க கண்கள் காண முடியாது, எங்கள் காதுகள் கேட்க முடியாது. ஆமே, எல்லாத்தையும் ஓய பண்ணுவீராக. ஆமென், ஓய பண்ணுவீராக. ஓசியா 2:17 ஓசியா 2:17 கிரியை செய்வீராக. பாகாலுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன். இனி அவைகளின் பேரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்போம் இல்லாம போ. ஆமே, பாகாலுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன். இனி அவைகளின் பேரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்போம் இல்லாம போ. ஆமா, இல்லாம போ. அவளை நினைக்கிற நினைப்பு இல்லாம போகட்டும். இயேசுவின் நாமத்தினால அந்த நினைப்பே இல்லாமல் போ பண்ணுகிறார். ரிக்கமான ரந்தர சபல பௌத்திரியா. ஆமென், அல்லேலூயா. கிரியை செய்வீராக. ஏசாயா 10:17-18 ஆண்டவரே கிரியை செய்வீராக. மனுஷன் தன் கைகளின் கிரியாகிய பீடங்களை நோக்காமலும் தன் விரல்கள் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரங்களையும் சிலைகளையும் நோக்காமலும் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான். அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்கி கொண்டிருக்கும். இந்த வேத வசனத்தை உறுதிப்படுத்துங்க. இந்த வேத வசனத்தை உறுதிப்படுத்துங்க. இந்த வேத வசனத்தை உறுதிப்படுத்துவீரா. இந்த வேத வசனத்தை உறுதிப்படுத்துவீரா. இந்த வேத வசனத்தை உறுதிப்படுத்துவீராக. கர்த்தாவே கிரியை செய்ய. ஆமென், அல்லேலூயா. எரேமியா 2:26 சொல்லப்பட்ட வேதவசனம். எரேமியா 2:26 வசனத்தின்படி கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும் கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற அவர்களும் அவள் ராஜாக்களோ அவள் பிரபுக்களோ அவள் ஆசாரியர்களோ அவள் தீர்க்கதரிசிகளோ வெட்கப்படுவார்கள். ஆமே, கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும் கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்று சொல்லுகிற அவர்களோ அவள் ராஜாக்களோ அவள் பிரபுக்களோ அவள் ஆசாரியர்களுடைய தீர்க்கதரிசிகளோ வெட்கப்படுவார்கள், 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 வெட்கப்படுவார்கள். இந்த வேத வசனத்தை உறுதிப்படுத்துவீராக. இந்த வேத வசனத்தை உறுதிப்படுத்துவீராக. இந்த வேத வசனத்தை உறுதிப்படுத்துவீராக. இந்த வேத வசனத்தை உறுதிப்படுத்துவீராக. ஆவியானவரே அதை உறுதிப்படுத்தும். அப்படியே நிறைவேறுவதாக, அப்படியே நிறைவேறுவதாக. எங்க பட்டணத்தில் அப்படியே நிறைவேற்றுவீராக. ஆமே, தேசத்தில் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துவீராக. உடைய வாக்கு தத்தம் அப்படியே நிறைவேறட்டும். கர்த்தர் கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. நாட்களில் ஜனங்களை கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட முடியாது. சோமனமா. ஆமென், அல்லேலூயா. தேவனே, இந்த நாட்களில் ஜனங்களை ஆண்டு கொண்டிருக்கிற எல்லா கட்டுகள் ஆமே அறுக்கப்பட முடியாது. எரேமியா 2:20 செவிப்போம். எல்லா பூர்வ கால கட்டுகளையும் நான் அறுப்பேன் என்று ஆமே சொல்லியிருக்கிறீர். ஆண்டவர், பூர்வ காலம் தொடங்கி நான் உன் முகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன். ஆமே, பூர்வ கால கட்டெல்லாம் அறுக்கப்பட முடியாது. ஜனங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால எல்லா பூர்வ கால கட்டெல்லாம் அறுப்பீராக. பூர்வ கால கட்டெல்லாம் அறுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால இந்த கட்டு அறுக்கப்படுவதாக. ஆமே, ஜனங்களை விடுதலை அடைய விடாதபடிக்கு கட்டப்பட்டிருக்கிற எல்லா பூர்வ கால தொடங்கி நான் உன் நுகத்தடியை முறிச்சு உன் கட்டுகளை அறுத்தேன் என்று. ஆமென், அல்லேலூயா. எரேமியா 30:8 ஆமென், அல்லேலூயா. அந்த கட்டெல்லாம் அருங்கப்பா. ஜனங்கள் மேல் இருக்கிற எல்லா கட்டுகளை அறுப்பீராக. ஆமே, நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே, நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா நுகமும் முறியட்டும், எல்லா கட்டுகளும் அறுகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆமே, ஜனங்கள் உம்மை பார்க்க விடாது விடு, ஜனங்கள் உம்மை தேட விடாது விடு, ஆமை ஆராதிக்க விடாது விடு. ஆமை, தடையாய் இருக்கிற எல்லா நுகங்கள் எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாய் இயேசுவின் நாமத்தினால அந்த நுகம் முறியட்டும், அந்த கட்டுகள் அறுக்கப்படுவதாக
நுகம் முறியற்ற அந்த கட்டுகள் அறுக்கப்படுவதால் இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டாவே. இந்த வேத வசனத்தை உறுதிப்படுத்துவீராக. இந்த வேத வசனத்தினுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கட்டுகளை கர்த்தர் அறுத்தறிவீராக. அது அறுக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டுகள் அறுத்து போவீர். அப்போஸ்தலர் 16:26 ஆமே கிரியை செய்வீராக. சடுதியிலே சிறைச்சாலையின் அசிபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு சொல்லி ஜோமனுங்க. உங்களுக்காக ஜோமனுங்க, தேசத்துக்காக ஜோமனுங்க. கர்த்தாவே வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகள் ஆமென் அறுக்கப்படுவதாக. சடிதிலே சிறைச்சாலை அசிவாரத்தை அசைய பண்ணது போல ஆமே அதிரட்டும் ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் கலந்து போகட்டும். எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டேன்னு சொல்லப்பட்ட வேத வசனத்தினுடைய எல்லா கட்டுகளும் கலந்து போட்டு இயேசு. குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள், சபைக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகள், ஊழியங்களுக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகள், விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகள் எல்லாம் அஸ்திவாரத்தை அசைய பண்ணுவீரார். எல்லாம் அசைஞ்சு போகட்டும். ஆமென் அல்லேலூயா. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு கலந்து போவதாக ஓ இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டுகளும் கலந்து போட்டும். ஆமே ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற கட்டுகள்லாம் கலந்து போகட்டும். ஆமே தேவ ஜனத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கட்டுகளும் அறுப்பீராக. ஆமே ஜெபத்துக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகள், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகள், பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டுகள் அறுக்கப்படுவதா. அந்த கட்டுகள் அறுக்கப்படுவதா. நந்தரா பாலபா ஷபாலபா கரா இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு அறுத்தெறிவதாக. ஆமென் ஆமென். இப்பொழுது இந்த ராத்திரி வேளையில இருக்கிற அந்த கட்டெல்லாம் அறுக்கப்படட்டும். குடும்பங்கள் இருக்கிற கட்டெல்லாம் அறுக்கப்படட்டும். சபைகளுக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஜனங்கள் ரட்சிப்புக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஆமென் இயேசுவின் நாமத்தினால இந்த கட்டுகள் அறுக்கப்படுவதாக, அறுத்தறியப்படுவதாக. ஜனங்களுடைய மனம் திரும்புதலுக்கு தடையாக இருக்கிற கட்டுகள், ஜனங்கள் பாவ உணர்வடைய விடாதபடி இருக்கிற கட்டுகள், உம்மை தேட விடாதபடி இருக்கிற கட்டுகள், உம்முடைய சமூகத்துக்கு வரவிடாதபடி இருக்கிற கட்டுகள், ஆலயத்தை தேடி வரவிடாதபடி இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டுகளும் வழிகளில், பாதைகளில், ரோடுகளில், தெருக்களில் இருக்கிற எல்லையில் இருக்கிற எல்லா கட்டுகளும் அறுத்தறிவீராக. எல்லா எல்லையில் இருக்கிற கட்டுகளும் அறுத்தறியப்படுவதா இயேசுவின் நாமத்தினால. எல்லையில் இருக்கிற கட்டெல்லாம் அறுக்கப்படுவதா. ஒவ்வொரு எல்லையில் இருக்கிற கட்டுகள்லாம் அறுக்கப்படுவதாக. ஆமென் அல்லேலூயா. ஓ கட்டுகள் அறுக்கப்படுவதா. 7 லட்சம் கிராமத்துக்குள் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுவதா. 7 லட்சம் கிராமத்துக்குள் இருக்கிற கட்டுகள்லாம் அறுக்கப்படுவதாக. ஒவ்வொரு கிராமத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த கட்டுகளெல்லாம் அறுக்கப்படுவதாக. அறுத்தறிவீராக. ஓ இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டுகள் அறுத்தறியப்படுவதாக. அறுத்தறிவீராக. எங்க தேசத்தில் இருக்கிற 7 லட்சம் கிராமங்கள், அந்த 7 லட்சம் கிராமங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த கட்டுகளெல்லாம் அறுத்தறியப்படுவதாக. அறுத்தறியப்படுவதாக. இந்த ராத்திரி வேளையிலே அந்த கட்டுகளை அறுப்பீராக, அறுப்பீராக, அறுத்தறிவீராக. முக்கியமான ராத்தியாரவு சபல மோத்திரியா ஆவியானவரே கிரியை செய்யும், கிரியை செய்யும். சொல்லப்பட்ட வேத வசனத்து அதை கட்டெல்லாம் அறுத்து விடுவீராக. அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினம். உடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கட்டு சொல்லி ஜெபணுமா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட ஜெபணும். கர்த்தாவே நம்முடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கட்டுகளும் ஆமே கலந்து போகட்டும். ஆமென். இந்த வேத வசனத்தின்படி எல்லாம் கலந்து போகட்டும். எல்லா மனுஷருடைய கையில் இருக்கிற கட்டுகள், கால்களில் இருக்கிற கட்டுகள், சிந்தையில் இருக்கிற கட்டுகள், உணர்வில் இருக்கிற கட்டுகள், கண்களில் இருக்கிற கட்டுகள்,
ஆமே நினைவு எண்ணம் யோசனை இருக்கிற கட்டுகள், பாதங்கள் இருக்கிற கட்டுகள், முழங்கால் இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் கலந்து விழுவதாக, எல்லாம் கலந்து விழுவதாக. ஆமே கலந்து விழுவதாக. சபைகளுக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகள், சபைகளுக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகள், ஊழியங்களுக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் அறுக்கப்படுவதாக. ஆமே அறுக்கப்படுவதாக. கலந்து விழட்டும் இயேசுவின் நாமத்தினால கலந்து விழுவதாக. ஒரு நத ரபா லபா ரபா ரிமான் அரத்தியாரப குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகள்லாம் கலந்து விழட்டும். ஆமே எதிர்காலத்துக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகள், ஆமே ஹல்லேலூயா தொழில் முன்னேற்றத்துக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகள், ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகள், நன்மைகளுக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகள், ஆமே ஹல்லேலூயா அற்புத அடையாளங்கள் பெறவிடாதபடி இருக்கிற கட்டுகள், தேசத்தில் ஒரு எழுப்புதல் அடையவிடாதபடி இருக்கிற கட்டுகள், எல்லா கட்டுகளும் அறுத்தறிவீராக. ஆமே கலந்து விழட்டும். அதை கலந்து பண்ணுவீரா, அதை கலந்து விழ பண்ணுவீராக. ஆமென். தேவனே கிரியை செய்யும், கிரியை செய்வீராக. ஆமா உங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு இருக்கிற கட்டுகள் எல்லாம் எது இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நாட்களை முன்னேற விடாதபடிக்கு, ஆசீர்வாதமாக இருக்க விடாதபடி, எந்தெந்த விதத்திலெல்லாம் ஆண்டவரே கட்டுகள் இருக்கிறது எல்லாத்தையும் கலந்து விழ பண்ணுங்க. சடுதியிலே சிறைச்சாலை அசிபாரத்தை அசைய பண்ணினது போல இதுவரையிலும் ஆமை அசையாமல் இருந்த அந்த அஸ்திவாரம் இந்த ராத்திரி வேளையில் அசைவதாக, அசைய பண்ணுவீராக. ஆமை நடக்காத காரியங்கள் இந்த ராத்திரி வேளையில் நடப்பதாக. ஆமை இதுவரையிலும் விடுதலை இல்லாத காரியங்கள் விடுதலை உண்டாவதாக. ஆமை இதுவரையிலும் சரீரத்திலும் ஆவியிலும் விடுதலை இல்லாத எல்லாருக்கும் ஒரு விடுதலை உண்டாவதாக. சரீரத்தில் சுகம் உண்டாவதாக, ஆத்மாவிலே விடுதலை உண்டாவதாக, சரீரத்தில் விடுதலை உண்டாவதாக. ஆமே ஆவியானவரே கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. வேத வசனத்தின்படி எல்லா கட்டுகளும் அறுத்து விடும். ஜனங்கள் விடுதலையாக்கப்படட்டப்பா. ஆமே ரிக்கமான ராத்தியாரப சபலபா. ஆமே எரேமியா 51:14 வசனத்தின்படி, எரேமியா 51:14 வசனத்தின்படி சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி, ஆமே ஏசாயா 51:14 வசனத்தின்படி ஆண்டவரே சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான் சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி தீவிரமான ஒரு விடுதலை உண்டாவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக. ஆமேன். ஆமே எரேமியா 51:14 வசனத்தின்படி ஆமேன். கர்த்தாவே கிரியை செய்வீராக. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான் சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி கிரியை செய்வீராக. ஆமேன். ஹல்லேலூயா. முக்கமான ரஷ்யா 14 சிறைப்பட்டு போனவன் 14 ஆமேன். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவே கிரியை செய்வீராக. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான் சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி ஆமே. கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறீங்களா? சிறைப்படுத்தப்பட்ட எல்லாருக்கும் ஒரு விடுதலை தீவிரமா இந்த ராத்திரி வேளையில நமக்கு தீவிரமான விடுதலை. ஆமே. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான் சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக, கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக, கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக, கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. ஆமென், ஹல்லேலூயா. நிக்கமான ராத்தியாரவு சகல பௌத்திரியா. தேவனே கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிக்கமான ரந்தியார சபலபா. வெளிப்படுத்தல் 5:5 கர்த்தாவே கிரியை செய்வீராக. ஆமென். நீ அள வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்தை சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். இந்த வேத வசனத்தின்படி எல்லா முத்திரையும் உடையட்டும், எல்லா முத்திரையும் உடையட்டும்,
இந்த ஊழியத்துக்கு விரோதமாயிருக்கிற முத்திரைகள், சபைக்கு விரோதமாயிருக்கிற முத்திரைகள், குடும்பங்களுக்கு விரோதமாயிருக்கிற முத்திரைகள், இந்த பட்டணத்துக்கு விரோதமாயிருக்கிற முத்திரைகள் எல்லாம் உடைப்பீராக. இயேசுவின் நாமத்தினால அதை உடைவதாக. ஆமா, எல்லாம் எங்களை வேதனைப்படுத்த வருகிற எல்லா கட்டுகளும் எல்லா முத்திரைகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆமா, அந்த முத்திரை ஒட்டையட்டும் கர்த்தாவே. அந்த முத்திரை ஒட்டைச்சு போடுவீராக. கர்த்தர் கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. குடும்பங்கள் இருக்கிற முத்திரை உடையட்டும், உடையட்டும், உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால். பொருளாதாரத்தில் இருக்கிற முத்திரை உடையட்டும். ஆமை, குடும்பங்கள் இருக்கிற முத்திரெல்லாம் உடையட்டும். ஆமை, எந்தெந்த விதத்திலெல்லாம் பிசாசு போட்டு வச்சிருக்கிறானோ எல்லா முத்திரையும் உடைப்பீராக இயேசுவின் நாமத்தினால. அந்த முத்திரை உடையட்டும். இந்த ராத்திரி வேளையில் அந்த முத்திரையை உடைச்சு போடுவீராய். ஒரு நந்தர கபால சபால பௌத்திரியா. ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 45:4 ஏசாயா 45:4 ஆண்டவரே, வெங்கல கதவுளை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். நல்ல வாய் திறந்து செவி. ஆமே, என் வாழ்க்கையில வைக்கப்பட்ட எல்லா பொக்கிஷங்களையும் வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. வெளியே வரட்டும். அதை மூடி இருக்கிற வெங்கல கதவு உடையட்டும். இருப்பு தாழ்பால் முறியட்டும். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஆமா, ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல உனக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்க. அது இந்த கால வேளையில வரட்டும். அது வெளியே வரட்டும். அந்த பொக்கிஷங்கள்லாம் வெளியே வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. அந்த பொக்கிஷங்கள்லாம் வெளியே வருவதாக. அந்த கதவெல்லாம் உடையப்படும், உடை தெரியப்படும். வெங்கல கதவை உடைச்சு இருப்பு தாழ்பல முறித்து உள்ளே அந்த அந்தகாரத்துக்குள்ள, அந்த இருட்டுக்குள்ள வச்சிருக்கிற அந்த பொக்கிஷம் வெளியே வரட்டும். இந்த ராத்திரி வேளையில அந்த பொக்கிஷம் வெளியே வருவதாக கட்டளையிடுகிறோம். அந்த கதவை உடைக்கிறோம். அந்த கதவு உடைவதாக. அந்த இருப்பு தாழ்பால் முறிவதாக இயேசுவின் நாமத்தினால. அந்த கதவை உடைச்சு, ஆமென், இருப்பு தாழ்பால முறித்து உள்ளே இருக்கிற பொக்கிஷம் வெளியே வரட்டும். கர்த்தர் கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. ஆமா, எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகளை தடுத்து வைக்க பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. அவன் கதவுகளெல்லாம் திறவுண்டு போகட்டும். ரிக்காமாலா ஷபாலா பௌத்திரியா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ரிக்கமான ரத்யாரப ஷபாலா பௌத்திரியா. ரிக்கமான ரந்தர ஷபாலா பௌத்திரியா. கர்த்தாவே கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. அடக்கம் பண்ணின அந்த கல்லறையில் ஆமா, அரசாங்க சட்டம் போட்டு வச்சிருந்த அந்த முத்திரையை உடைச்சு விட்ட தேவன் இந்த நாளில் ஆண்டவரை பிசாசு ஹல்லேலூயா எங்கெங்கெல்லாம் நாங்கள் நன்மையை பெற விடாதபடிக்கு ஆமை சுற்றிலும் போட்டு வச்சிருக்கிற எல்லா கதவையும் உடைங்கன்னு சொல்லி ஜெபணுமா? எல்லா கதவையும் உங்களுக்கு ஆச்சரிங்க, உங்களுக்கு ஆச்சரிங்க. ஆண்டவரே, நான் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பிசாசு நீண்ட காலமா இந்த கதவை போட்டு பூட்டி வச்சிருக்கிறாப்பா. அந்த கதவை உடைங்க. ஆமென். ஹல்லேலூயா. வேத வசனத்தின்படி நீர் எனக்கு தந்த வாக்கு தத்தத்தின்படி அதை சுதந்திரிக்க விடாதபடிக்கு வைத்திருக்கிற அந்த கதவு இந்த நடுராத்திரி வேளையில உடைவதாக, உடைவதாக இயேசுவின் நாமத்தினால. அந்த கதவு உடைச்சேறோம். ஆமே. ரிக்காமா, அந்த முத்திரை உடையட்டும், அந்த கதவு உடையட்டும். ஆமே. அந்த இருப்பு தாழ்பாலம் முறியட்டும். இந்த ராத்திரி நாங்கள் அதை சுதந்திரிக்க முடியாது, அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. உள்ளே இருக்கிற பொக்கிஷங்கள் வெளியே வருவதாக, உள்ளே இருக்கிற பொக்கிஷங்கள் வெளியே வருவதாக. அத்தனைக்கு நீண்ட நாட்களாக நாங்கள் பெற முடியாதபடிக்கு ஆண்டவரே தடை பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எந்தெந்த விதத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறதோ
எந்தெந்த இடத்துல முத்திரை போடப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல ஆண்டவரை பிசாசு கதவை போட்டு பூட்டி வச்சிருக்கிறானோ, எல்லாம் மேல வர வேண்டிய நன்மையில தடுக்கிற எல்லா கதவுகளும் ஒட்டையட்டும். இயேசுவின் ஒட்டையட்டும். ஆமா, ஒட்டஞ்சு நொறுங்கட்டும். மண்பாண்டம் நொறுங்கிறது போல அது நொறுங்கி போகட்டும். நோக்கமான ராத்தியாரப ஷபல போத்திரியா நாங்கள் சுதந்திரிக்கிறோம் ஆண்டவரை. எங்க குடும்ப வாழ்க்கைக்கு வேண்டிய, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டிய, ஆமை எழுப்புதலுக்கு வேண்டிய என்னென்னலாம் தடையா பிசாசு போட்டு வச்சிருக்கிறான் எல்லாம் ஆண்டவரை உடை தருவீராய். கர்த்தர் கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. இந்த நாட்களில் அல்லேலூயா ஜனங்களை அடுத்த கட்டு மாந்திரிகத்தினால கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட, எல்லா மந்திரவாத வல்லமையெல்லாம் நாட்கள் அழிக்கப்படி. யாத்திராம் 8:18 நல்ல கொஞ்சம் சின்சியரா ஜெபணுமா. யாத்திராம் 8:18 மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமல் போயிட்டு. சொல்லி ஜெபணும். மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமல் போயிட்டு. இயேசுவின் நாமத்தினால இந்த தொழிலில் ஈடுபடுகிற ஒருவனும் ஆமை செயல்படாதபடிக்கு சொல்லி சோமனு. இந்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். ஆமா, எவனும் அந்த வேலையை செய்யாதபடிக்கு மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பிரயத்தனம் செய்தார்கள், செய்தோம் அவர்களால் கூடாமல் போட்டு. இயேசுவின் நாமத்தினால் அது கூடாமல் போகட்டும். ஆமா, இயேசுவின் நாமத்தினால் குடும்பங்களுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய் செயல்பட எல்லா மந்திரவாத வல்லமைகளும் அது கூடாம போகட்டும். அது கூடாம போகட்டும். அது கூடாமல் போயிட்டு, அது கூடாமல் போயிட்டு என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி அது கூடாமல் போவதாக, அது கூடாமல் போவதாக. இயேசுவின் நாமத்தினால அது கூடாமல் போகட்டும். கர்த்தர் கிரியை செய்வீராக, கர்த்தர் கிரியை செய்வீராக. அது கூடாமல் போகட்டும். ஆமே, யாத்ராமோ ஆமே 8:19 வசனத்தின்படி மந்திரவாதிகள் இது தேவனுடைய விரல் என்று சொன்னார். இது தேவனுடைய விரல், இது தேவனுடைய விரல் என்று சொல்லும்படியாய் உங்க கரத்தை நீட்டுவீராக. இவளை செயல்பட விடாதீர ஆண்டவரை, செயல்பட விடாதீங்க, செயல்பட விடாதீங்க. தானியேல் 5:6 வசனத்தின்படி ஆமை பெல்சாசார் ராஜாவை எப்படி நடுங்க வைத்தீரோ அதே போல இந்த மாந்திரிய தொழிலை செஞ்சு குடும்பங்களை நாசமாக்கிற இந்த பொல்லாத சந்ததிகள் செயல்படாதபடிக்கு அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. அப்படி ஒரு நிலைமை உருவாக்குங்க ஆண்டவர். உங்க விரலை நீட்டி பெல்சாசார் ராஜாவை ஆமை கலங்கடித்தது போல இந்த நாளில் கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. மாந்திரிய செயலில் ஈடுபடுகிற ஒவ்வொருவனை இந்த வார்த்தையின்படி கிரியை செய்யும். உங்க விரல், இது உங்க விரல் என்று சொல்லணும். இதுக்கு மேல அவன் செயல்படாதபடிக்கு இதுக்கு ஒரு நிரந்தர முடிவை உண்டாக்குவீராய். ஆமென், அல்லேலூயா. கிரியை செய்வீராய். ஆதியாம் 19:11 கிரியை செய்வீராக. எல்லா தெரு வாசல் இந்த எல்லாருக்கும் குருட்டாட்டத்தை பிடிக்க பண்ணது போல ஆமே இவனை ஒருவனையும் விடாதீரா சொல்லி சோமன், நல்ல வாய் தரஞ்சோம்னு. குருட்டாட்டத்தை உண்டாக்குவீராக. இவளுக்கு குருட்டாட்டம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த தொழிலை செய்யாதபடிக்கு எல்லா மந்திரவாதிய கண்ணை குருடாக்குவீராக. எல்லாவனுக்கு குருட்டாட்டம் உண்டாவதா, எல்லாவனுக்கு குருட்டாட்டத்தை உண்டாக்குவீராக. தீமையை செய்ய வருகிற இந்த சந்ததிகள் ஆமே அவன் செயல்படாதபடிக்கு அவன் கண்களில் குருட்டாட்டத்தை உண்டாக்குவீரார். குருட்டாட்டம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஒரு மனராத்தியால போய் சபல போத்திரியா ஆமை அடையாளம் கண்டுபிடிக்காதபடிக்கு அவன் கண்களை குருட்டாட்டத்தை உண்டாக்குவீரார்.
ரிக்கமான ராத்தியாரப சபல போத்திரியா ரேமன ராதர கபலப சபல போத்திரியா. குருட்டாட்டத்தை உண்டாக்கா. அமைதியா இருக்காத, நல்ல வாய் திறந்து ஜெபம். ஆமே ஒரு நந்தியார சபல போத்திரியா. குருட்டாட்டம் உண்டாகட்டும். ஆமே நீக்கமா நக்கலா தியாலபா ரீபாலா கபாலா சபல போத்தியாரப சக்குல போத்தியார. ஆமென் ஆமென் ஆமென். ரிக்கமான ராத்தியாரப சபல போத்திரியா ரிக்கமான ரந்தர சபல போத்திரியா ரிக்கமான ராத்தியாரப சிக்கல போத்திரியா. கர்த்தாவே இவங்கள ஒருவனையும் தப்ப விடாதிரும், ஒருவனையும் தப்ப விடாதிரும், ஒருவனையும் தப்ப விடாதிரும். ரிக்கமான ராத்தியாரப சபல போத்திரியா. ஆமென். மீக 5:12 வசனத்தின்படி, மீக 5:12 அவன் சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன். எல்லாருடைய வித்தையும் அகற்றுங்கான். ஒருத்தன் கையிலையும் வச்சுட்டு அலையாதபடி சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன், அகற்றுவேன், அகற்றுவேன். சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன் சொன்னீர. ஒருத்தன் கையில் இராதபடிக்கு அதை அகற்றி போடுவீரா இயேசுவின் நாமத்தினால. அவன் கையில் இருக்கலாம் புட்டுங்கப்படுவதா, கையில் இருக்கலாம் புட்டுங்கப்படுவதா. அவன் கையில கொண்டு அலைகிற எல்லாவற்றையும் பிடுங்கி போடுவீராக. முக்கமான ராத்தியாரவ சபல போத்திரியா. ஆமே அகற்றுங்கப்பா. ஒருத்தன் கையில் அந்த வித்தைகள் இராதபடிக்கு எல்லாத்தையும் அகற்றி போடுவீராக, அகற்றி போடுவீராக, அகற்றி போடுவீராக. முக்கமான ராத்தியாரவ சபல போத்திரியாலபா ரேமான ராந்தியார சக்குல போத்தியா. ஆமே இவனுக்கெல்லாம் ஒரு அடையாளத்தை போடுங்க ஆண்டவரே. ஆமே நாலலுயா. யாத்ராம் 8 யாத்ராம் 9:11 ஒரு அடையாளத்தை போடும். யாத்ராம் 9:11 அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாதிருந்தது, நிற்க கூடாதிருந்தது, நிற்க கூடா. ஆவியானவரே கிரியை செய்யும். அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால், உண்டானதினால், உண்டானதினால் இந்த ராத்திரி வேளையில உண்டாகட்டும். இந்த ராத்திரி வேளை அவனுக்கு உண்டாகட்டும். இந்த ராத்திரி வேளை அவனுக்கு உண்டாகட்டும். ராத்திரி வேளை அவனுக்கு உண்டாகட்டும். விட்டாதீங்க ஆண்டவர். தீமையை செய்ய நிற்கிற ஒருவனையும் தப்ப விடாது. முக்கமான ராத்தியாரவ சபால போத்துரியா. ஆவில வைராக்கியமா செபி. எத்தனை குடும்பங்கள் நாசமாகிறது. பிசாசு ஆமை எத்தனை பொல்லாத இந்த கூட்டம் கர்த்தாவித வேறறுப்பீராய். இந்த சந்ததிகளை வேறறுப்பீராய். முக்கமான ராத்தியாரவ சிக்கல போத்துரியா ரிக்கமான டாரம வைராக்கியமா செபி. எத்தனை குடும்பங்கள் நாசமாகிறது. கர்த்தாவின் இந்த பொல்லாத சந்ததிகளை தப்ப விடாதிரும், தப்ப விடாதிரும், தப்ப விடாதிரும், தப்ப விடாதிரும். முக்கமான ராத்தியாரவ சிக்கல போத்துரியா. கர்த்தாவே கிரியை செய்யும், கிரியை செய்யும். ருக்கமான ராத்தியாரம சக்குல போத்துரியா ரீமால பாக்கர போத்துரியா. ஆமென். அடையாளத்தை போட்டு அடக்கும், அடையாளத்தை போட்டு அடக்கும், அடையாளத்தை போட்டு அடக்கும், அடையாளத்தை போட்டு அடக்கும், அடையாளத்தை போட்டு அடக்கும். ஒரு அநாதர் ரபா லபா லபா ரபா ரீமான ராத்தியாரம சபல போத்துரியா ரீமான ராத்தியாரம சிக்கல போத்துரியா. ஆமே அடக்கி போடுவீராய். ஒரு அனந்தியார சக்குல போத்துரியா. கர்த்தாவே கிரியை செய்வீராய், கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. ஒரு அனந்தர கபாலவ சபல போத்துரியா ரேமன ரந்தர கபாலவ சக்கல போத்துரியா ரீமான ரந்தர கமன சபல போத்துரியா. ஆமே நாலூயா. ரிக்கமான ரந்தர சபல போத்துரியா. யோபு 5:12 வசனத்தின்படி, யோபு 5:12 தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அபத்தமாக்குவார். அபத்தமாக்குங்கப்பா. அவருடைய எல்லா திட்டங்களையும் அபத்தமாக்குவீராக, எல்லா திட்டங்களையும் அபத்தமாக்குவீராக, அபத்தமாக்குவீராக,
அபத்தமாக்குவீராக. கமான ரதர பௌஷால போத்திரியா ரீக்கமான ரந்தர ஷபலபா. ஏசாயா 44:25 வசனத்தின்படி கர்த்தாவே கிரியை செய்வீராக. நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவ. நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவ. ஆமே. இந்த வேத வசனத்தை ஆவியா ஜீவனாய் வல்லமை அக்கினியாய் இந்த வார்த்தையை அனுப்புகிறோம் அனுப்புகிறோம் அனுப்புகிறோம். வேத வசனத்தை ஆவியா ஜீவன அக்கினியாய் அனுப்புகிறோம். மீகா 3:6-7 வசனத்தின்படி கிரியை செய்வீராக. ஆமே. அல்லேலூயா. தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரம் உங்களுக்கு வரும். தீர்க்கதரிசிகள் மேல் சூரியன் அஸ்தமித்து அவள் மேல் பகல் காரிருளாய் போகும். தரிசனம் பார்க்கிற வெட்கி குறி சொல்ல நானே உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவாரு. ஆமா. எல்லா வாயும் மூடட்டும் இயேசுவின் நாமத்தினால. அவருடைய வாய்களெல்லாம் மூடட்டும் ஆண்டவர். இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிற அத்தனை பேருடைய வாய்களை மூடுவீராக. எதையும் சொல்லாதபடிக்கு வாய்கள் மூடப்படுவதா இயேசுவின் நாமத்தினால அந்த வாய்களெல்லாம் மூடி போட பண்ணுவீரார். முக்கமான ராத்தியாரப சக்கல பாத்துரியா ரேபல பக்கரா தியாலப சபல பாத்தியாலபல. கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வீராக கிரியை செய்வீராக. முக்கமான ரந்தர சபலபா. சங்கீதம் 140:10 கர்த்தாவே நாளில் அவள் மேல ஒரு நெருப்பு தழல போடுவீராக. நெருப்பு தழல் அவள் மேல் விழுவதாக. அக்கினியிலும் அவள் எழுந்திருக்க கூடாத படுகொலியிலும் தள்ளப்படுவார்களா. கர்த்தாவே அவன் மேல இருக்கிற ஆவியெல்லாம் எரியட்டும். நெருப்பு தழல் விழுந்து அவன் மேல இருக்கிற எல்லா ஆவிகளும் எரியட்டும் இயேசுவின் நாமத்தினால். அவன் மேல இருக்கிற எல்லா ஆவிகளும் எரிஞ்சு போகட்டும். உக்கமான ராத்தியாரப சபல பாத்திரியா ரிக்கமான ரந்தர சக்குல பாத்திரியா ரிக்கமான ரந்தர கபலபா சபலபா. சங்கீதம் 9:16 ஆண்டவரே கிரியை செய்வீராக. ஆமேன். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கி கொண்டான் சொன்னது போல. ஆமை. கையை உயர்த்தி சொல்லுவோமா? அவன் செய்கையே அவன் சிக்க வைக்கட்டும். அவன் கை செய்கிறது அவன் கையிலே சிக்கிக்கொள்ளும். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கி கொண்டான் சொன்னது போல அவன் வைக்கிற சூனியம் அவனுக்கே உண்டாகட்டும். அவன் எப்படி ஆசைப்படுறானோ அது அப்படியே அவனுக்கு நிறைவேறட்டும். அப்படியே அவனுக்கு நிறைவேறட்டும். ஆமே. அப்படியே அவனுக்கு நிறைவேற்றுவீராக. அப்படியே அவனுக்கு நிறைவேற்றுவீராக. அப்படியே அவனுக்கு நிறைவேற பண்ணுவீராக. ஆமே. துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கி கொண்டான் சிக்கி கொண்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ராத்திரி வேளையில எவெல்லாம் செஞ்சானோ அவனை சிக்கி கொள்ள வைப்பீராக. அவனே சிக்கி கொள்ளுவீராக. ஆமா. அந்த வேதனை அவனுக்கு கொஞ்சம் அடையட்டும் ஆண்டவர். ஆமே. பிறர் அடைய வேண்டும் என்று யோசிக்கிற அந்த வேதனையை அவனுக்கு கொஞ்சம் அடையட்டும். அவனுக்கு அந்த வலி தெரியட்டும். அவனை சிக்க வைங்க. இந்த பணம் கொடுத்து செய்ய வைக்கிறவன், பணத்தை கொடுக்கிறவன், ஆமா, அவனெல்லாம் அதில் அப்படியே திருப்புங்க ஆண்டவரை. அவன் எப்படி ஆசைப்பட்டானோ அதை அவனே அந்த ஆசையை கொஞ்சம் அனுபவிக்கட்டும். அந்த வேதனை அவனே கொஞ்சம் அனுபவிக்கட்டும். கர்த்தர் கிரியை செய்வீராக. கர்த்தர் கிரியை செய்வீராக. கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 34:16 சங்கீதம் 34:16 தீமை செய்யுடைய பேரை பூமியில் இராதபடி அற்று போக கர்த்தருடைய முகம் அவளுக்கு விரோதமாய் இருக்கிறது. ஆமா. தீமை செய்யுடைய பேரே பூமியில் இருக்கக்கூடாது, அற்று போக பண்ணுவேன் சொன்னீர். நீங்க தீமை செய்யுடைய பேரை பூமியில் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம்
அவளுக்கு விரோதமா இருக்கிறது. ஆமா, உங்க முகத்தை அவளுக்கு நேரா திருப்புங்கப்பா. முக்கமான ராத்தியாரப ஷபால பௌத்திரியா ரீபால பௌஷ்யால கபார பௌத்திரியாலபா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 69:25 படி எத்தாவே அவன் வாசஸ்தலங்கள் பாழாக்கிறது, அவன் கூடாரங்களில் குடியில்லாமல். ஆமா, அடையாளம் இருக்கிற எல்லா இடமெல்லாம் ஒண்ணும் இல்லாம போக முடியாது. அந்த கூடாரங்கள் எல்லாம் கைகளை உயர்த்தி சோமணுமா. அவன் வாசஸ்தலங்கள், அவன் கூடாரங்கள் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எல்லாவற்றையும் அப்படியே நிறைவேற்றுவீரார். வார்த்தை அப்படியே நிறைவேற்று. அந்த வாசஸ்தலங்கள், அவன் கூடாரம் ரெண்டையும் எப்படி நீ சொன்னீரோ அப்படியே நிறைவேற்று, அப்படியே நிறைவேறுவதாய், அப்படியே நடப்பதாய், அப்படியே கிரியை செய்வதாய். ஆமே. நல்லது. இவனை எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லா மந்திரவாதி எல்லாம் மனம் திரும்பணும். ஆமே. ஆண்டவரே, அவனுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி, அவளை பயத்தை உண்டாக்கி உங்க பக்கமா ஓடி வரணும் ஆண்டவர். குடும்பம் குடும்பமா ஓடி வரணும், குடும்பம் குடும்பங்களா ஓடி வரணும் ஆண்டவர். ஒரு பயங்கரத்தை உண்டாக்கி. ஆதியாகமம் 35:5 ஒரு பயங்கரத்தை உண்டாக்கு. ஆமே. தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தான் சொன்ன போல ஒரு பயங்கரம் உண்டாகட்டும். அவனுக்கு ஒரு பயங்கரத்தை உண்டாக்குவீராக, ஒரு பயங்கரத்தை உண்டாக்கு. திருப்பி திருப்பி அந்த தொழிலை செய்யாதபடிக்கு ஒரு பயத்தை உண்டாக்குங்கப்பா. ஆமே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலைமையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆட்சேபிப்போமா. இந்த ராத்திரி வேளையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆட்சேபிப்போம். சரீரத்தில் பல பல விதமான நோய்கள். ஆமே. சரீரத்தில் கையை காலை இழுத்து போட்டுறது. ஹல்லேலூயா. கொடிய நோய்களை அனுப்பி விட்டுறது. கர்த்தாவே, குடும்ப பிரிவினை, எத்தனை தீமைகளை செய்திருக்கிற ஆண்டவரே, இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜெபிப்போமா. ஆமே. ஹல்லேலூயா. பைத்தியமாக்கி விட்டு. ஆமே. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சகோதரி தெரியும், 30 வருஷமா. ஆமே. ஹல்லேலூயா. அந்த பைத்தியமாக்கி விட்டு. ஆமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தான் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்ன நடக்குன்னே தெரியாதபடிக்கு இதெல்லாத்துக்கு காரணம் கொடுக்க ஒரு பெரிய பணத்தை வாங்கிட்டு இந்த வேலையை செஞ்சுட்டாங்க. ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. மூளை தெளிவில்லாமாக்கி வாழ்க்கையே பாழாக்கி விட்டது. ஆமே. கரங்களை உயர்த்தி ஜெபம்ணுமா. ஆமே. அந்த பணத்தை திருப்பி கேட்கக்கூடாது என்பதற்காக ஒரு பெரிய தொகை, அந்த தொகையை திருப்பி கேட்கக்கூடாது, அது தெளிவாக இருக்கக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு சதி திட்டம் பண்ணி அவருடைய மூளையெல்லாம் குழப்பி விட்டு மனநிலைமையை கழுத்து. ஹல்லேலூயா. வாழ்க்கையே பாழாக்கிட்டா. கரங்களை வச்சு சோமணுமா. இப்படி எத்தனை குடும்பங்கள் பொருளை வாங்க விடாதபடிக்கு, தங்கள் சொத்துக்களை எடுக்க விடாதபடிக்கு என்னென்ன அநியாயமெல்லாம் செய்றான். ஆமேன். அண்ணங்காரன் தம்பியை கொன்னுறான். ஆமேன். கற்பம் தெரிக்க விடாதபடி ஆக்கிறான். வீடுகளுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கி எத்தனை வேதனையான காரியங்கள். கரங்களை உயர்த்தி ஜெபம். ஆண்டவரே, இப்படியெல்லாம் அநியாயம் நடக்குது ஆண்டவரே. இவ்வளெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு நேரம், நீங்க சந்திக்கிற ஒரு நேரம். ஆவியானவரே, கிரியேஷன் இந்த கொடூரமான கூட்டத்தை ஒரு பயங்கரத்தை உண்டாக்கி எப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவளுக்கு ஒரு விடுதலை தருவீராக, அவளுக்கு ஒரு விடுதலை தருவீராக, அவங்களை தெளிய பண்ணுவீராக. அவனுக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட அந்த செயல் அழிக்கப்படட்டும். அது முற்றிலுமாய் அழிக்கப்படட்டும். அது முற்றிலுமாய் அழிக்கப்படட்டும். அது வேரோடு பிடுங்கப்படட்டும். ஆமே. பாதிக்கப்பட்ட மக்கள், சொத்தை இழந்தவர்கள், சுகத்தை இழந்தவர்கள், கர்த்தாவே குடும்பத்தை இழந்தவர்கள், தொழிலை இழந்தவர்கள், எத்தனை கொடூரமான நிலைமையில இந்த வேதனை அடைஞ்ச மக்கள் ஏராளமானவர்.
ஒரு காலத்தில் நல்ல செழிப்பாய் வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமை போல எத்தனையோ பேர் கொண்டு விட்டான். கரங்களை வெற்றிச்சோம்னும் வெளியே சொல்ல முடியாத எத்தனையோ காரியங்கள், சரீரத்தில் கொடூரமான வியாதிகள். எத்தாவே, நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் காண்கிற தேவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீர் காண்கிற தேவன் தானே கர்த்தாவே, காண்கிற தேவனே, இந்த ஜனத்தை விடுவிப்பீராக, இந்த ஜனங்களை விடுவிப்பீராக. ஆகார் சொன்னா, நீர் என்னை காண்கிற தேவன். ஆகாருடைய அங்கலாய்ப்பு, ஆகாருடைய அங்கலாய்ப்பை கேட்ட தேவன், அவளுடைய கண்ணீரை பார்த்த தேவன். வனாந்திரத்தில், பேர்சபா வனாந்திரத்தில் அலைந்து திரிகிற அந்த ஆகாருக்கு கர்த்தாவே எல்லா விதத்திலும் கைவிடப்பட்ட நிலைமையில அவளுடைய ஆழ்நீது அவளுக்கு ஒரு உதவி செய்து அவளுக்கு விடுதலை தந்தது போல இந்த நாளில் ஆண்டவரே, நீர் காண்கிற தெய்வம். உங்க பிள்ளைகள் படுகிற பாடு, துன்பங்கள், வலிகள், கஷ்டங்கள், தாங்க முடியாத வேதனைகள், யெகோவா ஈரே, எல்லாத்தையும் பார்த்து கொள்கிற தேவன், நீ காண்கிற தேவன். இந்த நாட்களிலே அவளுக்கு இந்த நேரத்திலே விடுதலை தாரு, விடுதலை தாரு, தாரும் ஐயா. நோய்கள் சுகமாகட்டும், இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிற மக்கள்லாம் விடுதலை ஆகட்டும். இந்த இணைப்பில் எங்களோடு வந்து செபிக்கிற பிள்ளைகள் அவளுக்கு இருக்குமான கர்த்தர்களை விடுதலையாக்குவீராக. நம்ம தேவனை அனுக்கிரகம் செய்யும், அனுக்கிரகம் செய்வீராக. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நீ கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. சபைக்காய் ஜெபமனோமாக. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 9:31 படி ஆமென், அல்லேலூயா. கர்த்தாவே, சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடும் பரிசுத்த ஆவிண்ட ஆறுதலோடும் நடந்து பெருகின சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆமென் கிரியை செய்யுங்கப்பா. சபை சமாதானம், பக்தி விருத்தி, கர்த்தருக்கு பயப்படுற பயம் சபைக்குள்ள இருக்கட்டும் ஐயா. ஆமென். எபேசியர் 1:23 வசனத்தின்படி எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புவருடைய நிறைவான சபையாகிய தலைக்கு ஆமென், அல்லேலூயா, எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புங்கப்பா. ஆமென், எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்பு. சபை அப்படி அபிஷேகம் பண்ணுவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக. சோதராம் சோதராம் சோதராம். யோவேல் 2:21 படி ஆண்டவரே கிரியை செய்யும். தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எங்க தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, எங்க தேசத்துக்காக செபிக்கிறோம். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். பெரிய காரியங்கள் நடக்கட்டப்பா. ஆமென். எங்க பட்டணம், எங்களுடைய மாநிலம், எங்களுடைய தேசம் ஆண்டவரே ஆமென் பயப்பட்டு கொண்டிருக்கிற நாட்களில் பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு போல பெரிய காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. ஓ தேவனே, கிரியை உம்முடைய ராஜ்யம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. சகரியா 12:10 படி ஆமென் ஜனங்கள் மேல கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுங்கப்பா. கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றுங்கப்பா. கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றுங்க. ஆமென். கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றுங்க. ஆமென். ஏசாயா 53:12 வசனம். ஏசாயா 53:12 படி ஆமென் அவர் தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராய் எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காய் வேண்டிக் கொண்டு நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காய் கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். சொல்லப்பட்ட வசனத்தை கிரியை செய்யுங்க ஆண்டவரே. கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால்,
ஆமே. நீ கிரயம் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. பலவான்கள் வருவார்களாக. முக்கியமான ரத்யாரப ஷபல போத்திரியா. ஆமே. நல்லேலூயா. ரிக்கபாலப ஷக்கல போத்திரியா. கர்த்தாவே நீ கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமே. நல்லேலூயா. ஒரு பெரிய அறுவடை நீ கட்டளைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உம்முடைய லூக்கா 11:20 நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியா தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. உங்க ராஜ்யம் இறங்கி வரட்டப்பா. உங்க ராஜ்யம் இறங்கி வரட்டும். உங்க விரல் பிசாசுகளை துரத்தட்டும். ஒரு நந்தரா சக்குலா பௌத்திரியா. கர்த்தாவே கிரியை செய்வீராக. உடைய வல்லமை நீர் விளங்க பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையில் தேவை உள்ள உங்களுடைய தேவை இருக்குமானா ஒரு நிமிஷம் கரங்களை வைத்து அதற்காக செபிங்க. என்ன தேவை இருக்கிற அந்த தேவை தேவன் அற்புதம் செய்வார். ஆமே. இவ்வளவு நேரம் அவருடைய பாதத்தில் இருந்த நமக்கு வேதம் சொல்லுகிறது, பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். அதான் சட்டம். ஆமே. ஆண்டவர் நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் விழித்திருந்து செபித்த நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் இந்த ராத்திரி வேளையில் நடக்கட்டும். அவருடைய குறைவு நிறைவாகட்டும். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். என்ன காரியத்துக்காக இந்த ராத்திரி வேளை கரத்தை உயர்த்தியிருக்கிறாளோ அவளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிற தேவன் அற்புதம் நடக்கட்டும். ஆமே. பொழுது விடியும் போது நல்ல செய்தியை கேட்க முடியாது. உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவீராக. கர்த்தர் கிரியை செய்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்மளங்கால் படியிட்டு ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனான இயேசுவின் நாமத்தில் அற்புதமான இந்த இரவு நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஜாமக்காரலாய் நின்று ஜெபிக்க இந்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தில் பங்கெடுத்த நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வது. ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்க. நம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குங்க. அந்த நேரத்தை உமக்காய் கொடுக்கும்போது நீங்கள் அவருடைய காரியமாய் போய் காரியங்களை செய்து முடிக்க முடியாது ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய வல்ல நாமத்தை மயப்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு நம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வரம் மறவாதே. ஆமேன், ஆமேன்.